நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிற இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து அவனுடைய ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ஆலயமான இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட அல்லாஹுவின் ஆலயம், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிற அந்த புனித நகரான மக்கா நகரில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சேர்ந்து அல்லாஹுக்காக அந்த ஆலயத்தை காபத்துல்லா என்று சொல்லப்படுகிற, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற, புனித ஹரம் ஷரீஃப் என்று சொல்லப்படுகிற அந்த காபத்துல்லாவை அல்லாஹுக்காக கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு அற்புதமான பிரார்த்தனை, இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாயிலு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் காபத்துல்லாவின் அடித்தளத்தை உயர்த்திய போது இருவரும் சேர்ந்து அந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்பிய போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த அற்புதமான துஆ, எங்கள் இறைவா, எங்களிடம் இருந்து இந்த நற்செயலை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீயே யாவற்றையும் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தோடு கடந்த வார ஜும்மா உரை முடிந்தது. அதற்கடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகள் சூரா அல் பக்ராவுல 128வது ஆயத்தாக 129வது ஆயத்தாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 130, 32, 35 வரைக்கும் இப்ராஹிம் நபியுடைய சிறப்பையும் அவர்களின் சந்ததிகளின் சிறப்பையும் இந்த வசனங்கள் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அவர்கள் இருவரும் அவர்கள் செய்த அந்த நற்காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதோடு
அடுத்து அவர்கள் முறையிட்டது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த புனித ஆலயத்தை கட்டி எழுப்பிய பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அற்புதமான பிரார்த்தனை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. அல் குர்ஆன்ல ஏராளமான பிரார்த்தனைகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைகள்ல ஒரு நிலை என்னன்னு சொன்னா, பெரும்பாலான முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு, அதாவது மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள சகோதர சகோதரிகளை தவிர, யார் மார்க்கம் படிச்சிருக்காங்களோ அவங்கள தவிர மார்க்கத்தை பின்பற்றுவதில் ஈடுபாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை தவிர. அப்ப மார்க்கம் படித்தவங்களுக்கு குர்ஆன்ல இருக்கக்கூடிய துஆக்களில் சில துஆக்கள் மனனமாக இருக்கும். மார்க்கத்தோடு யார் ஈடுபாடா இருக்காங்களோ அவங்க இருக்கக்கூடிய துஆக்களை மனனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல சில துஆக்களை மனனம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான சகோதர சகோதரிகளுக்கு மார்க்கத்தின் சிறப்புகள் யாருக்கு தெரியாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு குர்ஆன்ல வரக்கூடிய பெரும்பாலான துஆக்கள் மனனமாக இருக்கிறது. இதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அந்த பிரார்த்தனையை முடிந்த அளவுக்கு மனனம் செய்து நாம் அதை அல்லாஹ்ட்ட கேட்க கடமைப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ரப்பனா என்று சொல்லப்படுகிற வார்த்தை. ரப்பனானா என்ன அர்த்தம்? ரப்பனா, ரப்பு, ரப்பி, அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய வார்த்தை. ரப்புனா இறைவன், ரப்பி என்னுடைய இறைவா என்று நாம் அழைப்போம். ரப்பி, யா ரப்பி, என்னுடைய இறைவா. ரப்பனா எங்களின் இறைவா. அப்ப அந்த ரப்பி என்ற வார்த்தையில, ரப்பனா என்ற வார்த்தையில நிறைய துஆக்கள் இருக்கிறது. நமக்கு தெரிந்த வரை 40க்கும் மேற்பட்ட துஆக்கள் குர்ஆன்ல ரப்பனா ரப்பனா என்று வருகிறது. ரப்பனா ரப்பனா என்ற வார்த்தையோடு, எங்கள் இறைவா எங்கள் இறைவா என்ற வார்த்தையோடு 40க்கும் மேற்பட்ட துஆக்கள் குர்ஆன்ல இடம்பெறுகிறது. ரப்பனாங்கிற வார்த்தையை தவிர்த்து இன்னும் சில துஆக்கள் இருக்கிறது. ரப்பிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு சில துஆ இருக்கிறது. ரப்பனா என்ற 40க்கும் மேற்பட்ட துஆ, இன்னும் சில துஆக்கள் இருக்கிறது. இந்த துஆக்கள் எல்லாம் நாம் மார்க்கத்தில் சரியான முறையில் நிலைத்திருப்பதற்கு, மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு இந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அது மட்டுமல்ல, மறுமையில் நாம் வெற்றி அடைவதற்கும் இந்த துஆக்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு துஆ, இதே அல் பக்ரா சூராவுல 201வது ஆயத்தாக இருக்கிறது. அந்த துஆக்களை சில சகோதரர்கள் மனனம் விட்டிருப்பாங்க, மனனமிடாத சகோதரர்களும் இருக்காங்க. அப்ப யாரெல்லாம் மனனமிடவில்லையோ அவர்கள் கண்டிப்பாக மனனமிட வேண்டும். 201வது ஆயத்தில் வரக்கூடிய துஆ என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை தருவாயாக, மறுமையிலும் ஆகிரத்திலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. எப்பேற்பட்ட அற்புதமான துஆ! ஒரு மூமினுக்கு என்ன தேவை? இந்த உலகத்துல நல்லது தேவை. நல்லதுன்னு சொன்னா நாம சாப்பிடுறதுல நல்லது, நாம குடிக்கிறதுல நல்லது, நாம உடுத்துறதுல நல்லது, நாம வாழ்றதுல நல்லது, நாம வசிக்கிறதுல நல்லது. இந்த துனியாவுல நல்லதை குடுன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லா விதமான நல்லதும் அதுல அடங்கியிருக்கு. மார்க்கத்தில் உள்ள ஆரோக்கியம் உட்பட எல்லா விதமான நல்லதும் அதுல அடங்கியிருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த உலகத்திலையும் நல்லதை கொடு, ஆகிரத்திலையும் நல்லதை கொடு. அல்லாஹ் ஆகிரத்துல நல்லதை கொடுத்தா மட்டும்தான் நாம வெற்றி அடைந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் ஆகிரத்துல
மறுமையில நமக்கு நல்லதை தரலன்னு சொன்னா நாம நஷ்டமடைந்து நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அவன் அல்லாஹ் கற்றுத்தர்ற அற்புதமான பிரார்த்தனை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இந்த உலகத்திலும் எங்களின் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று. இந்த துவா யாருக்கெல்லாம் மனநம் இல்லையோ, சகோதர சகோதரிகளில் யாருக்கெல்லாம் மனநம் இல்லையோ அவர்கள் அத்தனை பேருமே மனப்பாடம் பண்ணி அல்லாஹ்ட்ட கேளுங்க. துவா கேட்கும் போது கையேந்தும் போது இந்த துவாவை ஓடி கையேந்துங்க, ரொம்ப முக்கியமான. அப்படி ரப்பனா என்று வரக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய துவாவுல எல்லாமே முக்கியமான துவா. அதுல 3வது சூறாவான சூரா ஆல இம்ரான், ஆல இம்ரான் சூறாவுல உள்ள 8வது ஆயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ரப்பனாங்கிற வார்த்தையில ஒரு அற்புதமான துவா வருது. இன்னைக்கு வாழக்கூடிய காலங்கள் இருக்கிறது எப்படிப்பட்ட காலம்? நவீன காலம். சுத்தி வர ஷைத்தான்களின் ஆதிக்கத்துக்கு நடுவுல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். ஒரு மனிதனுக்கு மார்க்கம் இந்த காலத்துல ஈஸியா இல்லாம போயிடும். ஒரு மனிதன் ஈஸியா வழிபடுறதுக்கு பாவத்தை செய்யறதுக்கும் ரொம்ப இலகுவான ஒரு காலத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நன்மைகளை ஈஸியா விடுறதுக்கும் இலகுவான காலம். மார்க்கத்தை விட்டு போகவும் முடியும். இன்னைக்கு ஒரு முஸ்லிமான மனிதன், ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறாங்க, முருகத்தா போறாங்கன்னு சொன்னா அவங்கள யாராவது போய் தட்டி கேட்க முடியுமா? தாவா வேணா பண்ணலாம், நம்மள மாதிரி ஆளுங்க தாவா வேணா பண்ணலாமே தவிர ஏன் போனன்னு சொல்லி அவனை அடிக்க முடியுமா, திட்ட முடியுமா? முடியாது. அதுலயும் இன்னைக்கு என்ன நிலைமைனா, இந்தியா உட்பட எல்லா நாட்டிலும் என்ன நிலைமை நாம பார்க்கிறோம். ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறான், சத்திய மார்க்கமான இந்த தூய மார்க்கத்தை விட்டு இந்த தூய கொள்கையை விட்டு ஒருத்தன் வெளியேறான்னு சொன்னா அவனுக்கு உதவி செய்யறதுக்கு பெரும் கொண்ட கூட்டமே இருக்கிறது. அமெரிக்காவில் ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முருகத்தா போனா அவனுக்கு எல்லா விதமான உதவியும் கிடைக்கும், எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைக்கும். எல்லா நாட்டிலும் இதான் நடக்கும். இந்தியாவில் என்ன? இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை ஆள்வது, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்களில் 20க்கும் மேற்பட்ட மாநிலத்தை ஆள்றது யாரு? இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாத்துக்கு எதிரிகள், முஸ்லிம்களின் எதிரிகள் தான் இன்னைக்கு இந்தியாவை, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் இஸ்லாத்தின் எதிரிகள், மார்க்கத்தின் எதிரிகள், உம்மத்தின் எதிரிகள், நம்முடைய எதிரிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய தேசத்தை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட்ல 20 ஸ்டேட்டுக்கு மேல அவங்க ஆட்சினாரு. இன்னைக்கு எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் எந்த மூமின் மார்க்கத்தை விட்டு வெளியேறினாலும் முருகத்தா போனாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, முருகத்தா போனவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, முருகத்தா போன அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறதுக்கு அந்த அரசுகள் தயாரா இருக்கு. அது நம்ம நாட்டுடைய சட்டமே என்னன்னு சொன்னா, இவங்களுடைய ஆட்சிங்கிறது 2வது பிரச்சனை. நம்ம நாட்டுடைய சட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாட்டுல விரும்பின மதத்தை விரும்பியவர்கள் தேர்ந்தெடுக்கலாம், யாரும் தடுக்க முடியாது. ஒரு இஸ்லாத்துல இருந்து ஒருத்தன் வெளியேறி வேற மதத்துல போய் சேர்ந்தாலும் அவனை அடிக்கிறது, திட்டுறது நம்ம நாட்டு சட்டப்படி குற்றம். அவனை கொன்றது மிகப்பெரிய அஃபென்ஸ், நம்ம நாட்டு சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல தான் நாம இருக்கிறோம். நம்ம நாட்டுடைய நிலைமை அப்படி, ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு. எத்தனை முஸ்லீம் இந்த மார்க்கத்தை விட்டு முருகத்தா போனாலும் அவனை கேட்க முடியாது, அவன் இஷ்டம். அப்படி போனா அவனுக்கு எல்லா உதவியும் செய்வதற்கு அவன் எதிரிகள் தயாரா இருக்கான். ஒரு நிகழ்ச்சியில எதிரிகள் அவங்களுடைய உள்ளரங்கு நிகழ்ச்சியில அவங்க பேசின ஒரு காணொளி சமூக வலைத்தளத்துல சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு. என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பெண்ணை நம்ம இந்த அமைப்புல இருக்கக்கூடியவன், அந்த சரிபதிவார் பயங்கரவாத அமைப்புல இருக்கக்கூடியவன் ஒரு முஸ்லிம் பெண்ணை காதலிச்சு அவளை மதம் மாற்றி நம்ம மதத்துக்கு கொண்டு வந்துட்டா, அப்படி கொண்டு வரக்கூடியவங்களுக்கு நிதி உதவி செய்யுங்க, பாதுகாப்பு கொடுங்க, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அந்த பெண்ணை மாற்றின நம்ம அமைப்புல உள்ளவனுக்கு, நம்ம மதத்துக்காரனுக்கு எல்லா உதவியும் செய்யுங்கன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட பயங்கரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பகிரங்கமா பேசலாம்.
இன்னைக்கு நாம இந்த இஸ்லாத்தை பேச முடியுமா? விரும்பி இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு நாம களிமா சொல்லி கொடுக்கிறோம், நம்மளால முடிஞ்ச தாவா பண்றோம், யாரையும் வாங்க நாம கூப்பிடுறது இல்லை, தாவா மட்டும்தான் பண்றோம். சிந்திச்சு பாருங்கன்னா சொல்லுவோம், மாறுங்கன்னு சொல்ல மாட்டோம். சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கீங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வலுக்கட்டாயப்படுத்தி மாத்துறாங்க. ஆனா என்ன குற்றச்சாட்டு? ஏறக்குறைய ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜும்மால பேசினதை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. சகோதரர் ஜாகிர் நாயக் சொன்ன ஒரு உண்மை, சமூக வலைத்தளத்துல வந்த உண்மை. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாம பேசினது, இந்தியாவுல, ஒட்டுமொத்த இந்தியாவுல 7 லட்சம் முஸ்லிம் பெண்கள் முருகத்தா போயிருக்காங்க. என்ன காரணம்? மார்க்கம் இல்லாத காதல் வலை வீசி அந்த இயக்கத்துல உள்ளவர்கள், பயங்கரவாத இயக்கத்துல, அந்த சர்பரிவார கும்பல் இயக்கத்துல உள்ளவங்க எல்லாம் முஸ்லிம் பெண்களுக்கு காதல் வலை வீசி அவங்களை காதலிச்சு முருகத்தா மாத்தி கொண்டு போயிடறாங்க. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நடந்திருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம மார்க்கத்துக்கு ஒருத்தவங்க வந்தா நாம அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுத்து நாம அவங்களை ஏத்துக்கிறோம். அவங்களுக்கு நாம பெரிய உதவியெல்லாம் பண்றதில்லை. மிஞ்சி போனா கல்வி கற்று கொடுப்போம், அவ்வளவுதான். ஒரு வேலை வாங்கி கொடுப்போம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தானா என்ன நம்ம உதவி செய்யறோம்? அவனுக்கு ஒரு 50,000 1 லட்சம் கொடுக்குறோமா? கிடையாது. அப்படி கொடுக்கக்கூடிய ஆள் இந்த சமுதாயத்துல மேக்சிமம் கிடையாது. ஒரு சில பேர் கொடுக்குறாங்க, அது தனிப்பட்டது. ஒருத்தன் மார்க்கத்துக்கு, ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம மார்க்கத்துக்கு வந்தா அவங்களுக்கு அதிகப்படியா கல்வி கற்றுக் கொடுக்க உதவி செய்வாங்க, வேலை வாங்கி கொடுப்பாங்க, ஜக்காத்து சதக்கால ஒரு 5,000 10,000 கொடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல நடக்குது. எந்த அரவணைப்பும் கிடையாது மார்க்கத்துக்கு வர்றவனுக்கு. அப்ப விரும்பி வர்றவங்களுக்கு நாம செய்யணும். நமக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? லவ் ஜிஹாத். நம்ம இஸ்லாத்தை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொல்லி அவங்க சிந்திச்சு படிச்சு அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டினா தான் இஸ்லாத்துக்கு வர முடியும். நம்ம போய் ஒருத்தருக்கு தாவா பண்றோம், ஒருத்தர் உடனே இஸ்லாத்துக்கு வந்துருவாரா? ஒருத்தருக்கு போய் நம்ம குரான் தமிழாக்கம் கொடுக்கிறோம், உடனே அவரை படிச்சு விட்டு நீங்க கொடுத்தவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வரேன் சொல்லி வந்துருவாரா? யாருக்கு தாவா செஞ்சாலும் அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். அல்லாஹ் நேர்வழி காட்டினா மட்டும்தான் அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி அவ இஸ்லாத்துக்கு வந்துட்டா அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கிறது நம்ம மேல கடமை. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கான். அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து சில கடமைகளை நாம செஞ்சு கொடுக்கும் போது நமக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? எதிரிகளும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாத ஊடகங்களும் நமக்கு வச்சிருக்கக்கூடிய பேரு லவ் ஜிஹாத் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய எவனும் முஸ்லிம் பெண்களை அல்லது மாற்று மத பெண்களை தவறா பயன்படுத்துறது கிடையாது. காதல்ல இங்கிட்டும் வர்றாங்க, அங்கிட்டும் போறாங்க. காதலிச்சு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மாற்று மத பெண்களும் இருக்காங்க, காதலிச்சு இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய முஸ்லிம் பெண்களும் இருக்காங்க. அப்ப 2 பக்கம் நடக்குது. ஆனா இத ஓப்பனா சொல்றாங்க லவ் ஜிஹாதுன்னு சொல்லி நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சு அந்த லவ் ஜிஹாதுங்கிற ஒரு தவறான கருத்தால இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும். கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஹாதியா, கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் படிச்ச ஒரு மாணவி, மருத்துவ மாணவி, சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுனால நீதிமன்ற வழக்குகளை சந்திச்சு எத்தனை அலைக்கழிப்புக்கு அந்த பெண்மணி ஆளானாங்கிறத உங்க எல்லாருக்குமே மீடியால பார்த்திருப்பீங்க. அப்ப இதை ஓப்பனா சொல்றாங்க. அப்படி யாராவது மாத்திட்டா, ஒரு முஸ்லிம் பெண்ணை நம்ம மதத்துக்கு மாத்திட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அப்படி மாற்றினவனுக்கு நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கும் நிதி உதவி செய்யப்படுகிறது. ஒரு பொண்ணை, முஸ்லிம் பொண்ணை, அவளுக்கு காதல் வலை வீசி அவளை முருகத்தா மாத்தி அவன் சார்ந்திருக்கிற இயக்கத்துல உள்ளவன் போய் சொல்லிட்டான், அவனுடைய நிர்வாகியா இருக்கிறவன், தலைவனா இருக்கிறவன் போய் சொல்லிட்டான்னு சொன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் நிதி உதவி செய்யப்படுது, பண உதவி செய்யப்படுது. ஓப்பனாவே செய்யறாங்க. என்ன காரணம்? நம்ம நாட்டுடைய சட்டம் அப்படி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான, ஒரு பயங்கரமான, ஒரு மோசமான காலகட்டத்தில் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நபி அவர்களின் காலத்துல இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, சஹாபாக்களின் காலத்துல நடக்காது. ஏன்னா அப்பெல்லாம் மார்க்கம் கட்டிப்போக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டுல அந்த மார்க்க கட்டிப்போக்கு கிடையாது. யார் எதை செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையிலதான் இன்னைக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒருத்தர் இந்த சத்திய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடாது, முருகத்தாக கூடாதுன்னு நினைச்சா
அதுக்கு அல்லாஹ் கற்றுத்தர்ற அந்த அற்புத பிரார்த்தனை இருக்கிறது. சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய 3வது சூறாவுல வரக்கூடிய அந்த 8வது ஆயத்தை அந்த பிரார்த்தனை அதை ஓடும் போது நமக்கு அல்லாஹ் ஈமானிய உறுதியை தருவான். எத்தனை பேரு அந்த ஆயத்தை துஆவா நாம மனப்பாடம் செஞ்சிருக்கோம்? மார்க்கம் படிச்சவங்க மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை சகோதரர்களுக்கு ஜும்மா பயான் கேட்கக்கூடிய சகோதரர்கள், ஜும்மா பயான் கேட்கக்கூடிய சகோதரிகள், டெய்லி சமூக வலைத்தளங்கள்ல பயான் கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள்ல எத்தனை பேரு ஆல இம்ரான் சூறாவுல உள்ள 8வது ஆயத்து அந்த துஆவை மனப்பாடம் பண்ணிருக்கீங்க? அவசியம் பண்ணணும். இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த துஆ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ரப்பனாங்கிற வார்த்தையோடு தான் ஆரம்பிக்குது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். மிக அற்புதமான ஒரு துஆ அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்ட பிறகு எங்களுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தை விட்டும் தடம்புரள செய்து விடாதே. எங்களின் உள்ளத்தை, எங்களை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய். உன்னை ஈமான் கொண்ட பிறகு, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு, எங்களை உன் மார்க்கத்தை விட்டு நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு, எங்களுக்கு நீ இந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்த பிறகு, நாங்கள் ஈமான் கொண்ட பிறகு, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு, எங்களை இந்த மார்க்கத்தை விட்டும் வழிதவர செய்து விடாதே. எங்களை இந்த மார்க்கத்தில் நீ உறுதியாக நிலைத்திருக்க செய். நீயே மிக பெரும் கொடை வல்லலாக இருக்கிறாய், வாரி வழங்கக்கூடிய வல்லலாக அல்லாஹ் நீயே இருக்கிறாய். நீ நேர்வழி காட்டிய பிறகு எங்களை இந்த மார்க்கத்தை விட்டு வழிதவர செஞ்சிடாத. இன்னைக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினதுனாலதான் நாம இந்த மார்க்கத்துல இருக்கோம். இன்னைக்கு இங்க தொலை வந்திருக்கோம். எதுக்காக? அல்லாஹ்வுக்காக. ஏன் தொலை வந்தோம்? அல்லாஹ் நேர்வழி காட்டினதுனால. அப்ப அல்லாஹ் நேர்வழி காட்டினதுனாலதான் தொழுகிறோம். அல்லாஹ் நேர்வழி காட்டினதுனாலதான் இஸ்லாத்துல இருக்கோம். அல்லாஹ் நேர்வழி காட்டினதுனாலதான் மார்க்கத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுறோம். நேர்வழி காட்டிய பிறகு அல்லாஹ் நம்ம உள்ளத்தை கல்ப தடம்புரல செஞ்சுட்டான்னு சொன்னா நாம இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த நிலைமை மட்டும் வந்துடவே கூடாது. அப்படி ஒரு மூமின் இந்த மார்க்கத்தை விட்டு, ஒரு மூமினான ஆணோ மூமினான பெண்ணோ சத்திய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டால் அவர்களை போன்று நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. அவங்க அப்படி வெளியேறுவதற்கு யாரெல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் காரணமாக இருந்தார்களோ அவர்களும் அல்லாட்ட குற்றவாளிகள். மார்க்கத்தை விட்டு வெளியேறி அவர்களும் குற்றவாளிகள். ஒரு சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறாங்க, நமக்கு கோபம் வருது. கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா அவன் வெளியேறினதுக்கு முஸ்லீம் ஒரு காரணமா இருந்திருப்பான், நம்மளும் மறைமுகமா ஒரு காரணமா இருந்திருப்போம். அவன் வர்றான், அவனை நம்ம அரவணைச்சோமா? அவனை நாம தோல்ல கை போட்டு நம்ம சகோதரனா பார்த்தோமா? சலாம் சொல்லி கை கொடுத்து அவனை கண்டுக்கிறது இல்லை. அவன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மார்க்கத்துல போராடி பார்க்கிறான். முடியாத பட்சம் சைத்தானுடைய தூண்டுதல், குடும்பத்துடைய தூண்டுதல், அவன் சார்ந்திருக்கிற உறவுகளுடைய தூண்டுதல், கடைசியில் என்ன நிலைமை ஏற்படுது? எதுக்குடா இந்த மார்க்கம், நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு போயிடுறான். அப்ப போறவன் அல்லாட்ட குற்றவாளி. அவன் போற அளவுக்கு யார் நடந்துகிட்டாங்களோ, யார் அதை கண்டுக்காம இருந்தாங்களோ முஸ்லிம் சமூகத்துல, அவர்கள் ஒவ்வொருவருமே அல்லாட்ட மறுமையில பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப ஒரு இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடியவன் இஸ்லாத்துல உறுதியா இருக்கணும்னு சொன்னா, பெருக்கு முஸ்லிமா இருக்கக்கூடியவன் இஸ்லாத்துல உறுதியா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு இந்த பிரார்த்தனைகள் மிக மிக முக்கியம். சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய 8வது ஆயத்தான அந்த பிரார்த்தனைய அரபியில் ஓதி நாம் அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கம் ஈஸியா நம்மளை விட்டு போற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. நம்மளை சுத்தி இருக்கு. யாருக்கு ஈமான் உறுதியா இருக்கோ அவங்க இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. எனக்கு ஈமான் உறுதியா இருந்தா அல்லாஹ்வுடைய அருளால் நான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற மாட்டேன். உங்களுக்கு ஈமான் உறுதியா இருந்தா அல்லாஹ்வுடைய அருளால நீங்க இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற மாட்டீங்க. எனக்கு உங்கள்கிட்ட ஈமான் உறுதி இல்லைன்னு சொன்னா நாம வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி மார்க்கத்தில் உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பெயர் இஸ்திகாமத், நிலை குலையாமை.
இஸ்திகாமத்தை தரக்கூடியது, ஈமானிய உறுதியை தரக்கூடியது, தக்குவாவை தரக்கூடியது அந்த அற்புதமான பிரார்த்தனை. அப்படி ரப்பனாங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். இதுல வரக்கூடிய இன்னொரு செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனின் உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 வேல்களுக்கு நடுவில் இருக்கிறது. அதை அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் புரட்டுவான். ஒரு காஃபிருடைய உள்ளத்தை ஈமானின் பக்கம் அல்லாஹ் திருப்பி விட்டால் அவன் மூமினாக விடுவான். ஒரு மூமினுடைய உள்ளத்தை குஃப்ரின் பக்கம் அல்லாஹ் திருப்பி விட்டால் அவன் காஃபிராக விடுவான். அந்த நிலைமை வரக்கூடாது. நபி அவர்கள் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா, ஹதீஸ்களில் வரக்கூடிய அற்புதமான துவா. நபி அவர்கள் அதிகமாக அதை ஓதினார்கள் என்று வருகிறது. அந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு ஒரு படிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய நபியே இது அதிகமா ஓதிருக்காங்களா? அல்லாஹ்வுடைய நபி என்ன சாதாரண ஆளா? நம்ம அதிகமா ஓதுனோம்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா நமக்கு நபிமார்கள் அளவுக்கு ஈமான் கிடையாது, நபிமார்கள் அளவுக்கு தக்குவா கிடையாது, நபிமார்கள் அளவுக்கு நாம இபாதத்து செய்யறதில்லை. எல்லாத்துலயுமே நாம வீக். சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஈமானிய உறுதி நம்ம யார்கிட்டையும் கிடையாது. சஹாபாக்கள்கிட்ட இருந்த தக்குவா நம்ம யார்கிட்டையும் கிடையாது. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை நேசிச்ச மாதிரி அதுக்கு குறைவாத்தான் நாம நேசிக்கிறோம். நாம அதிகமா ஓதுறோம், அல்லது சஹாபாக்கள் அதிகமா ஓதுனாங்கன்னா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நபி அவர்கள் இந்த துவாவை அதிகமா ஓதுனாங்கன்னு வருது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இப்ராஹிம் நபியுடைய வரலாறை பற்றி சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு பிரார்த்தனைகள்ல என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அவங்க குடும்பத்துக்காக அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அந்த வசனங்கள் ஆயத்துக்களை சூரா இப்ராஹிம்ல 14வது அத்தியாயத்துல படிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்ராஹிம் நபி கூட இப்படி கேட்டாங்களா? அப்ப என்ன கேட்டாங்க? இறைவா, இந்த சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என் சந்ததிகளையும் நீ காப்பாற்று. இந்த சிலைகள் உனக்கு இணை கற்பிக்கப்படுகிறது, உனக்கு இணை கற்பிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிலைகள் மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டது. இந்த சிலைகளை நான் வணங்குவதை விட்டும் என் சந்ததிகள் வணங்குவதை விட்டும் எங்களை காப்பாற்றுன்னு கேட்டாங்க. இன்னொரு அற்புதமான துவா. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துல சிலை வழிபாட்டை சாதாரண ஆதரிக்கிறாங்க, போய் நிக்கிறாங்க. கேட்டா இதெல்லாம் நாட்டுல சகஜம்ங்கிறாங்க. சகஜம் நமக்குள்ள சொல்லிட்டு போயிடலாம். நாளைக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் நிக்க வச்சு கேட்பானே, அப்ப தப்பிக்க முடியுமா? நான் அதுக்காக போனேன், இதுக்காக போனேன், என் மக்களுக்கு எதுக்காகவும் நீ சிறுக்க ஆதரிச்சா மூமினே கிடையாது. நீ சமுதாயத்துக்காக போ. நாளைக்கு நீ நரகத்துக்கு போயிட்டா உன் சமுதாயம் அவனை வந்து காப்பாத்து, நரகத்துல வந்து காப்பாத்துமா? என் சமுதாயத்துக்காக நான் கோயில்ல போய் நின்றேன், என் சமுதாயத்துக்காக சிலைகளுக்கு முன்னாடி போய் நின்றேன். அல்லாஹ் வந்து ஏப்பா இவன் உங்களுக்காக தான், சமுதாயத்துக்கு உங்களுக்காக தான் போய் சிலைக்கு முன்னாடி நின்றுருக்கான், இவனுக்காக நீங்க தண்டனை ஏற்றுக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்டா, எல்லா சமூகமும் நம்ம சமூகம் எல்லாம் நமக்கு எப்படி எதிராக சொல்லும் அல்லாட்ட. அல்லாஹ் எங்களை தண்டிச்சிடாத, அவன் போனாலும் அவன் இஷ்டம், அவனை தூக்கி நரகத்துல போடு. ஏன்னா அந்த நாளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, ஒரு குற்றவாளி தனக்கு நிகராக தான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு, அனுபவிக்க கூடாது என்பதற்காக, ஒரு குற்றவாளி தன்னை அல்லாஹ் தண்டித்து விட கூடாது என்பதற்காக தன்னை பெற்ற தாய் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, தந்தை நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை. ஏன்? ஒட்டுமொத்த மனித இனமும் நரகத்துக்கு போய் என்ன மட்டும் அல்லாஹ் நரகத்துல இருந்து காப்பாத்தினா போதும்னு தான் ஒவ்வொரு குற்றவாளியும் ஆசைப்படுவான். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான். அல்லாஹ் எங்களுக்காகத்தான் இவர் சிலைக்கு முன்னாடி போய் நின்றாரு, எங்களுக்காகத்தான் கோயில்ல போய் கும்பிட்டாரு, இவரை நீ காப்பாத்திரு, இவரை விட்டு எங்களுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு. இந்த காமெடியில எல்லாம் வர்ற மாதிரி எங்களை எவ்வளவு வேணாலும் தண்டிச்சுக்க, இவரை விட்டுருன்னு சொல்லுவாங்களா சமூகம்? அப்படி எந்த சமூகமும் சொல்ல. என்ன ஆச்சரியம்னா, அவனை பெற்ற மகனே சொல்ல மாட்டான். மகன் அல்லாஹ் கேட்கிறான். உதாரணத்துக்கு சொல்றோம், இதெல்லாம் ஒரு சிலைக்கு முன்னாடி போய் நின்று சிரிக்க ஆதரிச்ச அந்த மனிதனின் மகனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான், உன் அப்ப சிலை வணக்கத்தை ஆதரிச்சு போய் நின்றா அவனுக்காக நீ தண்டனை ஏற்றுக்கிறியான்னு கேட்டா மகனே வேணான்னு சொல்லிடுவான். அல்லாஹ் அவனை தண்டிச்சுக்க, எங்க அப்பனை தண்டிச்சுக்க, என்ன விட்டுருன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அன்னைக்கு ஆகிரத்துல மனுஷர்ல ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதியாகத்தான் இருப்பான், யாருக்கும் யாரை பத்தி அக்கறை இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ.
அந்த ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத நாள் தான் மறுமை நாள். அப்ப இதுக்காக போய் நின்ற, அதுக்காக போய் நின்ற, சமூகத்துக்காக போய் நின்ற, நட்பு நல்லுறவுக்காக போய் நின்ற, முஸ்லிமுக்கும் மாற்று மத மக்களுக்கும் இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக போய் நின்றேன்னு சொன்னா மறுமையில நின்றவன் ஆதரிச்சவன் அத்தனை பேரும் நஷ்டவாடி. அவங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமா சிலை வழிபாட்டை ஆதரிச்சுட்டாங்க, ஒரு சிறுக்கான இடத்துல போய் நின்னுட்டாங்க, சிறுக்க ஆதரிச்சுட்டாங்கன்னு சொன்னா மௌத்தா போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா யாருமே விரும்பி போய் நிக்கிறது கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், ஒரு முஸ்லிம் சமூகத்துல உள்ள ஒருத்தன், மார்க்கம் தெரிஞ்ச ஹராம் ஹலால் தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு சிலைக்கு முன்னாடி, சிலை வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறானா ஏதோ ஒரு நிர்பந்தத்துலதான் நிற்பான். அவன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் அவனை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை நினைச்சு கவலைப்படணும். இப்படி போய் நின்னுட்டமே நினைச்சு கவலைப்படணும், அதை நினைச்சு அழுவணும், சஜிதால விழுந்து கதறணும். இந்த செயல் நான் இனிமே அல்லாஹ் செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு கதறணும். அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் மறந்துட்டு சிறுக்க சாதாரணமா இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க, சிலை வழிபாட்டை சாதாரணமா ஆதரிக்கிறாங்க, தர்கா வழிபாட்டை சாதாரணமா ஆதரிக்கிறாங்க. ஒரு சில தர்காக்கள்ல நடக்கக்கூடிய அந்த உருஸ் சந்தன கூடுகளை ஆதரிக்கிறாங்க, அதுல போய் நிக்கிறாங்க, மார்க்கம் தெரிஞ்சவங்களும் நிக்கிறாங்க. அப்ப எந்த இடம் ஹராமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடமோ, எந்த இடத்தில் ஷிர்க் வைக்கப்படுகிறதோ, எந்த இடத்தில் படைத்த இறைவனான அல்லாஹ்வை மக்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்தில் படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கு மக்கள் இணைகற்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அல்லாஹ்வுடைய லானத் இறங்கும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிலை வழிபாட்டு தலங்களிலும் ஒட்டுமொத்த தர்காக்களும் எப்படிப்பட்ட இடம்? அல்லாஹ்வுடைய லானத் இறங்குற இடம். எங்களுக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்த எங்க உஸ்தாதுகள்லாம் இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. தர்காங்கிறது, தர்காக்கள்ங்கிறது சாதாரண இடம் இல்ல, அல்லாஹ்வுடைய லானத் இறங்குற இடம். மாற்று மத மக்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, அது சாதாரண இடம் அல்ல, அல்லாஹ்வுடைய லானத் இறங்குற இடம் தான் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய லானத் இறங்குற இடம். அந்த இடத்து பக்கம் போகவே கூடாது. போற வழியில நீங்க கடந்து போனா அவங்க மேல குற்றம் இல்லை. அந்த மக்களோடு போய் நின்றீங்கன்னு சொன்னா, தர்கால போய் கையேந்தக்கூடிய மக்களோடு சேர்ந்து நாமளும் போய் நின்றா, அந்த மக்கள் சிலைகளை வழிபடக்கூடிய அந்த மக்களோடு போய் நாமளும் நின்றா, அந்த மக்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. உதாரணம் என்ன? மது அருந்த இடத்துக்கு போறான் ஒருத்தன், மது அருந்தாத முஸ்லிம், மது அருந்துற பக்கத்துல நிக்கிறான், இவன் மது அருந்தல, அவன் அருந்துறான். நான் மது அருந்துற இடத்துக்கு போனேன், மது அருந்தல, உண்மையிலே அருந்தல சொன்னா சமூகம் ஏத்துக்கிறோமா? நீ ஒழுக்கமானவனா இருந்தா, நல்லவனா இருந்தா ஏன் அந்த இடத்துக்கு போனங்கிற கேள்விதானே வரும். அது எல்லாத்துலயும், அதுலயும் முக்கியமா ஷிர்கான அந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் இந்த சிலைகளை நானும் என் சந்ததிகளும் வணங்குவதை விட்டு எங்களை காப்பாற்று. இந்த சிலைகள் மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டது. இன்னும் இப்ராஹிம் நபி கேட்டார், அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் என்னுடைய வாரிசுகளையும் உன்னை தொழக்கூடியவர்களாக ஆக்கியவைன்னு கேட்டார். என்ன தொழுகையாளியா வச்சிருன்னு கேட்டார், என் பிள்ளைங்களை தொழுகையாளியா வச்சிருன்னு கேட்டார். அப்ப என்ன, நபிமார்களா இருந்தாலும் அவங்களும் இப்படி அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணும் என்பதைத்தான் அல்லாஹ் நபிமார்களுக்கும் கடமையாக்கி இருக்கான். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனின் உள்ளமும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு நடுவில் இருக்கிறது, அல்லாஹ் அதை எப்படி வேண்டுமானாலும் புரட்டுவான். நேர் வழியில உள்ளவனுடைய உள்ளத்தை குஃப்ரின் பக்கம் அல்லாஹ் திருப்பிட்டு அவன் காஃபிரா போயிடுவான். குஃபுர்ல இருக்கிறவனுடைய உள்ளத்தை ஹிதாயத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் திருப்பிட்டு அவன் இஸ்லாத்துக்கு வந்துருவான். இந்த நிலைமை ஏற்படும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு காலம் வரும், அது இக்கட்டான அந்த காலம். இன்னைக்கு அந்த காலம் கூட, அந்த காலத்துலதான் இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், காலையில் முஸ்லிமாக இருந்தவன் மாலையில் காஃபிராகி விடுவான், மாலையில் முஸ்லிமாக இருந்தவன் காலையில் காஃபிராகி விடுவான், காலையில் காஃபிராக இருந்தவன் மாலையில் முஸ்லிமாகி விடுவான், மாலையில் காஃபிராக இருந்தவன் காலையில் முஸ்லிமாகி விடுவான். அந்த மாதிரி காலகட்டம் வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் பார்க்கும் போது அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வழிகாட்டுதல், அவர்களின் பேணுதல், இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்கள், அவர்களின் பேணுதல்கள்
அவர்களின் வழிமுறைகள், இறுதி நபியின் சுன்னத்தான அந்த வழிமுறைகள் நமக்கு மிக முக்கியமான தேவை. அதை நாம் கடைபிடிப்பது நம்முடைய கடமை. நபி அவர்கள் கற்றுத்தந்த துவா, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, என் உள்ளத்தை உன் மார்க்கத்திலேயே வைத்துவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதினார்கள் என்றும் ஹதீஸ்ல வருகிறது. இதை ஓத சொல்லி நமக்கு வலியுறுத்தினார்கள் என்றும் ஹதீஸ்கள்ல வருகிறது. அப்ப இது போன்ற துவாக்களை தான் நபி அவர்களும் ஓதி இருக்கிறார்கள், சஹாபாக்களும் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். முன் சென்ற காலத்தில் வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள இருந்து ஒட்டுமொத்த நபிமார்களை இதை ஓதி இருக்காங்கன்னு பார்க்கும்போது நாம் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு நிலைத்திருக்க வேண்டும், அந்த நபிமார்களின் வரலாறுகள் நமக்கு எப்படிப்பட்ட அற்புத படிப்பினைகளை தருகிறது என்பது நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த ஒட்டுமொத்த நபிமார்களின் வழிமுறைகளையும் சரியான முறையில் பின்பற்றி வாழ்வதற்கு இறுதி தூதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளையும் அவர்கள் காட்டி தந்த அந்த அழகிய வழிமுறைகளையும் சரியாக முறையாக பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஷிர்கான குஃபுரான காரியங்களை ஆதரிக்கக்கூடிய மக்களாக ஆகிவிடாமல் ஷிர்க்குக்கும் குஃபுருக்கும் எதிரான மக்களாக, ஈமான் உறுதிமிக்க மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.